அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் நினைவாற்றல் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுவுடைய அறிவாற்றலை பற்றி நான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இயேசுவுடைய அறிவாற்றலுக்கு பல தளங்கள், பல கூறுகள் இருந்தன. அவற்றில் ஒன்றுதான் நினைவாற்றல். நம்ம எல்லோருக்குமே நினைவாற்றல் மிகவும் அவசியம். நினைவாற்றலை இழந்து போவர்கள் இறங்கத்தக்கவர்கள். சிலருக்கு வயதான காலத்தில் டிமென்ஷியா, நினைவாற்றல் இன்மை என்னும் நோய் வந்து விடுகிறது. அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அவர்களுக்கு நினைவு இருப்பது சில சமயத்தில் பக்கத்தில் இருக்கவங்க கூட யாருன்னு தெரியாது. நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. அது இறங்கத்தக்க ஒரு நிகழ்வு. ஆகவே நினைவாற்றல் என்பது ஒரு மனிதருடைய ஆளுமைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நிறையவற்றை நாம் நினைவு கூற முடிந்தால் அதுவும் ஒரு சிறப்பு தான். எனவே தான் தேர்வுகளில் நினைவாற்றலுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய இந்திய கல்வி முறையில் நினைவாற்றலுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி அந்த பதில்களில் எழுத வேண்டும். அதற்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்பட இருக்கிறது. அது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட நினைவாற்றல் என்பது அறிவாற்றலின் ஒரு கூறு. அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இயேசுடைய நினைவாற்றலை பற்றி பல மறைமுக செய்திகளை நாம் நற்செய்தி நூல்களில் வாசிக்கின்றோம். குறிப்பாக மறைநூலை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். குழந்தை பருவத்திலேயே இயேசு மறைநூலை வாசித்திருந்தார், திருப்பாடல்களை வாசித்திருந்தார், திருப்பாடல்களை மனப்பாடம் செய்திருந்தார். எல்லா யூத குழந்தைகளும் சில திருப்பாடல்களை மனப்பாடம் செய்து நாள்தோறும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். எனவே இயேசு குழந்தை பருவத்திலேயே பல திருப்பாடல்களை அவர் மனப்பாடம் செய்திருந்தார். அவற்றை இறைவேண்டல் செய்தார், அவற்றை நினைவு கூர்ந்தார். அதை பற்றிய பல செய்திகளை நாம் நற்செய்தி நூலில் வாசிக்கின்றோம். எடுத்துக்காட்டாக மத்தேயு 19:4 அதில் இயேசு கேட்குறாரு, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா? ஆகவே இதெல்லாம் எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் தான் இயேசு கேட்குறாரு. விவிலியத்தில் இதெல்லாம் மறைநூலில் இதெல்லாம் சொல்லப்பட்டு இப்படி பல இடங்களில் இயேசு கேட்பதை நாம் பார்க்குறோம். மறைநூல் இப்படி செய்யப்பட்டுக்கிறது, ஓய்வு நாளில் தாவீது இப்படி செய்தார் அப்படிங்கிறத நீங்கள் வாசிக்கலையா? அப்படிலாம் இயேசு கேட்குறார். மத்திய நற்செய்தி 21:16 பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தேன் என்று ஒருபோதும் மறைநூல் படித்ததில்லையா என்று கேட்குறார். ஆகவே அதை கேட்ட அனைவரும் வியந்திருப்பார்கள். இயேசுடைய மறைநூல் அறிவு, இயேசுடைய நினைவாற்றல். மறைநூலை அறிந்திருந்தார், அவற்றை நினைவு கொண்டிருந்தார். நமக்கு கூட மறைநூலில் உள்ள இறைமொழிகள், வசனங்கள் தெரியும். ஆனால் அதை அப்படியே நாம் மனப்பாடம் செய்வதில்லை, அல்லது அது எந்த அதிகாரம், எந்த எண் என்பதை நமக்கு தெரியவில்லை. அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நினைவாற்றலை நாம் பெருக்க வேண்டும். நினைவாற்றல் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய அறிவாற்றல் அதிகரிக்கிறது, நம்முடைய ஆளுமை உயர்கிறது. இயேசுவிடம் அந்த ஆளுமை இருந்தது. உங்களுக்கு அமைதி உரித்தாக.